அவர்களின் பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள நான் கடவுளாக நேசிக்கக்கூடிய கால்நடை வளர்ப்போரே, நான் ஆண்டவராக நினைக்கக்கூடிய ஆடு வளர்ப்போரே, உலகத்திலேயே இந்திய நாட்டிலேயே தமிழகத்திலேயே மிகப்பெரிய நீண்ட மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் குறிப்பாக நான் மூன்றை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். விவேகானந்தர் சிகாகோவிற்கு செல்ல காரணமாக இருந்ததும் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். இரண்டாவதாக, இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதி மாளிகையில் உள்ள 500 அறைகளிலே 495 அறைகளை பூட்டிவிட்டு 5 அறைகளை மட்டும் பயன்படுத்தி இந்திய நாட்டிற்கு மிச்சப்படுத்தி கொடுத்தாரே இம்மண்ணின் மைந்தர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாடு காடு வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் ஐயா மக்கள் நீதியரசர் கிருபாகரன் அவர்களுக்கு நடத்தும் பாராட்டு விழாவில் 4 நீதியரசர்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த குருவாடிக்கு வருகை தந்தது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகும். நீதியரசர்கள், நம் நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தினுடைய முதலாவது தூண் நீதிமன்றம் தான். நீதிபதிகளை நம்ம கடவுளாக, கடவுளுக்கு இணையாக நம்ம மதிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம இப்போ ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா அந்த கடவுள் யார் மூலமா எப்படி நம்மளுக்கு உதவி கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனா நம்ம கண்ணுக்கு நேர நம்மளுக்கு உள்ள பிரச்சனைகளை அனைத்தையும் நேரடியாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் படைத்தவர்கள் நம்முடைய நீதி அரசர்கள். இங்கு வருகை தந்துள்ள நீதி அரசர்கள் நால்வரையும் நாம் வருக 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 என கரவொலி எழுப்பி வரவேற்போம். மேலும் இவ்விழாவினுடைய கதாநாயகன் நீதியரசர் அவர்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஐயா அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் நெடும்பறை கிராமத்தில் 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். சட்டப்படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வழக்கறிஞராக தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்தார்கள். சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனது வழக்கறிஞர் பணியை தொடங்கினார்கள். மத்திய அரசு வழக்கறிஞராகவும் மாநில அரசு வழக்கறிஞராகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்கள் பணியாற்றிய சிறப்பை பார்த்து கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள். எந்த ஒரு தீர்ப்பு வழங்கினாலும் சட்டத்தின்படி வழங்காமல் தர்மத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஏழைகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் ஒரு மனித நேயத்தோடு பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த ஹெல்மெட் போட்டிருப்பதால் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள். அது எனக்கே நன்றாக தெரியும்.